ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாசி பருப்பை வச்சு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்ட மாதிரி சூப்பராக ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். அதில் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது நல்லா இப்படி புழிஞ்சு ஈரம் இல்லாமல் இப்படி ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்படி நல்லா பரப்பி விடுங்க. பரப்பி விட்டு இதில் ஒரு ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். இந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் நான் வெயிலில் வைக்க போகிறேன். வெயிலில் வச்சு எடுத்து பார்க்கலாம். ஈரப்பதம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி ஈரம் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம வெயிலில் வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம். இதை இதில் போட்டு பொரிக்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ், ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இது இந்த மாதிரி பேக்கெட்லலாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சுட்டு இதை ஒரேடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், வெந்துருச்சுன்னா மேலே இப்படியே வந்துடும். பருப்பு மேலே நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும். ரொம்ப அடுப்பை ஹீட்டாக வச்சுருந்திங்கன்னா கரிஞ்சு போயிடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, பெருங்காயத்தூள், லைட்டாக மிளகுத்தூள் இல்லைன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அருமையாக இருக்கும். போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், எப்படி நல்லா மொறு மொறுன்னு இருந்தால் தான் இந்த சவுண்டு வரும். இப்படி நல்லா கலந்து விடுங்க. இப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வரமிளகாத்தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய்.